தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் அரபு நாடுடைய, அதுவும் சவுதியுடைய அரம்கோவுடைய ஒரு ஹெலிகாப்டரே பாத்தீங்கன்னா வெடிச்சு செதறி 14 பேர் உயிரிழந்திருக்காங்க, சவுதியை சேர்ந்தவங்க. இது பெரிய அதிர்வலைவே ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த விமானம் தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்தி தான் இந்த போர் நடந்துட்டு இருந்துச்சு பாருங்க. அந்த சமயத்துல எப்பெல்லாம் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆயிருக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய கப்பல்ல இருந்து நபர்கள்லாம் மாட்டிருக்காங்களோ அந்த நபர்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு சவுதி இதை பயன்படுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈரானை மீறி நிறைய காரியத்தை ஹார்மோஸ்ல செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாம அங்க போய் சிக்கினவங்களை காப்பாத்திருக்காங்க. அந்த கப்பலுக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் தான் என்ன இருக்குன்னா இப்ப வெடிச்சிருக்கு. இது முதல் கட்டமா பாத்தீங்கன்னா ஈரான் தாக்கிட்டாங்க சவுதியுடைய ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இல்ல இது தொழில்நுட்ப கோளாறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமா இப்ப மறுபடியும் சவுதி அதை கிளைம் பண்ணிருக்காங்க. பொதுவாகவே யாருமே அவங்களுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கறத ஒத்துக்க மாட்டாங்க. அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும். ஏன் அப்படின்னா கோளாறுல ஏதாவது ஒண்ணு ஆனா கூட கண்டுக்க மாட்டாங்க. மத்தபடி தாக்கிட்டாங்க ஆள் இல்லாத விமானத்தையோ இல்ல ஏவுகணை மூலமா தாக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பொருள் என்ன ஆகும், ஒரு அன்சேஃபான பொருள் ஆயிரும். அப்ப மத்த நாடுகள் எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, இவங்கள்ட்ட ஆயுத டீலிங்ல வச்சுக்க மாட்டாங்க. அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே போர்ல போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டா உண்மையை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது இந்தியாவோ பாகிஸ்தானோ ஈரானோ அமெரிக்காவோ இஸ்ரேலோ யாரா இருந்தாலும் அந்த மாதிரிதான் மறைப்பாங்க. அதனாலதான் மறைக்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. ஆனா நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நாங்க அறிக்கை சப்மிட் பண்றோம்னு சொல்லிட்டு சவுதி சொல்லியிருக்காங்க. 14 பேர் அதுல போனவங்க இப்ப என்ன இருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. இதே சமயத்துல பஹ்ரைன்லயும் அது இல்லாம குவைத்திலயும் நேற்று மறுபடியும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஈரான் தரப்புல இருந்து. ஈரான் சொல்லியிருக்காங்க, அடிச்சுட்டு நாங்க பஹ்ரைனையோ இல்ல குவைத்தையோ அடிக்கல, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களுக்கு தான் அழிச்சிருக்கோம், அவங்க எங்களுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பஹ்ரைனும் குவைத்தும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களால கண்டனம் மட்டும் தான் தெரிவிக்க முடியும். இப்படியேதான் பாலஸ்தீன விஷயத்துல இருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பவும் கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க ஈரானுக்கு. அடுத்து அப்படியே அங்கிருந்து பார்த்தா நம்ம லெபனானுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். லெபனானுடைய நிலைமையை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்டே இஸ்ரேல்கிட்ட ஒப்பந்தம் போட்டதுனால இனி ஈரான் லெபனானை பத்தி பேச தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்டயே இஸ்ரேல்ல ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்கன்னா, இப்ப நாம 2 பேர் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டா இந்த 2 பேத்துக்குள்ள எப்ப வேணா மீறிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, மத்தவங்க உள்ள நுழையக்கூடாது. இல்ல ஈரானோடு ஜாயின் பண்ணி போட்டா எப்பயுமே என்ன பண்ண முடியாது, அவங்களால திருப்பி லெபனான்ல எதையுமே ரூல்ஸ் வயலேட் பண்ண முடியாதுங்கிறதுனால நல்லா ஒரு புத்திசாலித்தனமா தான் என்ன பண்ணிருக்காரு நெத்தன்யா தொடர்ச்சியாக ஈரானுடைய ஒப்பந்தத்துல லெபனானை சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு நேரடியா லெபனானுடைய கவர்மெண்ட் கிட்டயே அவுன் அவர்கள்ட்டயே பிரைம் மினிஸ்டர்ட்டயே பேசி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் முழுவதுமே நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் நஸ்புல்லாவை அழிக்கிறது தான் அப்படின்ட்டு. அதனால பார்க்கும்போது அந்த ஒப்பந்தம் எந்த விதத்திலுமே ஹிஸ்புல்லாக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரியும், ஹிஸ்புல்லா தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய மிரட்டலை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் தாக்குதல் பார்த்தா அங்கங்க நடந்துட்டு தான் இருக்குது. ஒப்பந்தம் தான் பேரு, ஆனாலும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா டிசம்பர் வரையும், இந்த வருஷத்துடைய டிசம்பர், இன்னும் 6 மாசம் இருக்கு. 6 மாசம் வரையும் இஸ்ரேல் லெபனானுக்குள்ள எல்லைக்குள்ள இருந்துக்கலாம் அப்படிங்கறதே லெபனானுடைய கவர்மெண்டே ஒத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்ப இந்த 6 மாசத்துக்குள்ள மறுபடியும் போயிருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா போக மாட்டாங்க. இவங்க 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டா அதுக்குள்ள ஈரானுடைய பஞ்சாயத்து முடிஞ்சிடும். எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த 6 மாசம் சொன்னதை என்ன பண்ணுவாங்க, நாங்க வெளியே வர மாட்டோம்னு சொல்லிட்டு காசால இருக்கிற மாதிரி வருஷக்கணக்கா கூட இருந்துப்பாங்க. அதனால இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது வெறும் ஏமாற்று வேலைதான். மறுபக்கம் பார்த்தா ஈராக், நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம், ஈராக்ல என்ன பண்ணியிருந்தாங்க, ஈரானுடைய சில ஆட்களை எல்லாம் கைது பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டான நாடுன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல ஈராக்குடைய கவர்மெண்டே ஆக்ஷன் எடுத்து ஈரானுடைய முக்கியமான ஒரு நபர் ஈராக்குள்ள பார்த்தா ஆயில் மினிஸ்டரியா இருக்காரு, அவரை தான் என்ன பண்ணிருந்தாங்க, ஊழல் வழக்குல கைது பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அது சம்பந்தமா நிறைய வீடியோ எல்லாம் வெளியே வந்திருக்கு. அவருடைய வீட்டுக்கு கீழே இருந்து அப்படியே டப்பாவா தங்கத்தை எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது பார்த்தா ஈரானுக்கு எதிரான ஒரு முயற்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க நியூஸ்ல எல்லாம். அப்படி கிடையாது, இது எங்க நாட்டுக்கு எதிராக அங்க ஊழல் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு எதிரான ஒரு முயற்சி. ஈரானும் நாங்களும் எப்பயுமே நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு நண்பரது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே சமயத்துல அப்பாஸ் அராச்சி அவர்கள் வேகமாக ஈராக்குக்கு இறங்கி இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க வரப்போறதா சொல்லியிருந்தாலும் இந்த நிலைமையில இறங்கி என்ன பண்ணிருக்காங்க, பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஈரான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து எப்ப போல வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக வந்திருக்கோம் அப்படின்னாங்க. இவங்க வந்து நாங்க வந்து ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, நாங்க எங்களுக்குள்ள ஒத்துமையா தான் இருக்கோம்னு சொல்றாங்க. ஏன் வந்து ஈரானுக்கு இப்ப அவ்வளவு அவசியமா இருக்குன்னு பார்த்தா, ஈராக்கை மட்டும் கைவிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சிரியா போனதுக்கு பிறகு லெபனானை கண்ட்ரோல் பண்ண முடியல. லெபனான் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து முழுசா உதவி செய்ய முடியல அப்படின்னு இருக்குது. இப்ப லெபனான்ட்ட வேற வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. இனி லெபனானுமே நமக்கு இல்ல, ஏன்னா கவர்மெண்டே முடிவு பண்ணி ஒப்பந்தம் போட்டுருச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாது, இவங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஒத்துக்கல அப்படின்னா வேணா என்ன பண்ணலாம், இந்த லெபனானுக்கு ஆதரவாக ஈரான் கூட சண்டை போடலாம். ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நாங்க இஸ்ரேல் பேச்ச கேட்கிறோம்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது லெபனானும் நம்ம கையில இல்ல, சிரியாவும் நம்ம கையில இல்ல, பக்கத்துல இருக்கிற ஈராக்கை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரானுடைய அப்பாஸ் அராக்சி அவர்கள் இன்னைக்கு ஈராக்ல இருந்து பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு ஒத்துமையா இருக்கிற மாதிரி வந்து ஈராக்கும் ஈரானும் காமிச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல ஈரானுடைய அந்த ஒரு நபர், அவர் வந்து ஈராக்ல வந்து ஆயில் மினிஸ்ட்ரியா இருக்கிறவரை வந்து இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஒரு நிறைய பேர்த்த, ஒரு 40-50 பேர்த்தெல்லாம் வந்து கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா காசால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல வந்து அந்த தலைவர் வந்து போராளிகளுடைய தலைவர் வந்து இறந்திருக்காரு. அவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்கதான் அக்டோபர் 7க்கு காரணமா இருந்ததுல ஒரு முக்கியமான நபரா இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் கிளைம் பண்ணிட்டு, நாங்க எப்பயுமே காசா விட்டு வெளியே வர மாட்டோம், காசால இருக்கிறவங்கள ஆயுதங்களை கீழே போட்டு சரணடையணும், அவங்கள முழுசா நாங்க என்ன பண்ணுவோம் அழிப்போன்னு இருக்காங்க. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா இப்போதே வந்து இந்த டிசம்பருக்குள்ள வந்து எலெக்ஷன் வருது நெத்தன்யாவுக்கு. அதனால நெத்தன்யா வந்து நாங்க காசாவை வந்து என்ன பண்ண மாட்டோம், பாலஸ்தீனத்துக்கே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும், பாலஸ்தீனம் அப்படிங்கிற நாடவே நாங்க வந்து உருவாக்க விட மாட்டோம், வெஸ்ட் பேங்க்கும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும், காசாவும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல 54% இருந்துச்சு, இப்ப 63% அவங்க கையில தான் இருக்கு காசா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 74 வரையும் வந்திருக்கு. இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. ஆரம்பத்துல ஒரு 53, அதாவது முதல் வருஷம் 2 வருஷத்துல, அதுக்கப்புறம் ஒரு 60 இருந்தது. இப்ப 74 வரையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, காசாவுடைய கண்ட்ரோலை வந்து இஸ்ரேல் வச்சிருக்காங்க. அங்க கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாயிருக்கு. எப்படியாவது வந்து நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், மக்கள்கிட்ட வந்து பாலஸ்தீனத்தை பத்தியோ காசாவை பத்தியோ பேசிதான் ஆகணுங்கிறதுக்காகவே நெத்தன்யா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்போ ஒரு 2-3 நாளாகவே அதிகமான இடத்துல பாலஸ்தீனத்தை பத்தியான பேச்சுகளும் வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா நெத்தன்யாவை குறை சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த தடவை ஆட்சியை பிடிக்கணும். இந்த 5 வருஷம் விட்டுட்டோம் நெத்தன்யாவுக்கு, இனி அடுத்த 5 வருஷமா நாம ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக நெத்தன்யா வந்து ஒரு வரலாற்று தோல்வியை தழுவிட்டாரு. காசா, லெபனான், ஈரான்னு சொல்லிட்டு எங்கேயுமே எதையுமே சாதிக்கல. நம்மளுடைய இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேவலத்தை வந்து சேர்த்து கொடுத்தாரு. இதுக்கு மேல இவர் ஆட்சியில வச்சீங்கன்னா மக்களுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. இப்ப வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தா நெத்தன்யா வந்து இந்த பக்கம் போர் செஞ்ச இடத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு நாங்களாம் சாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா எதிர்கட்சி தலைவர் அவர் தோத்துட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போது வந்து எலெக்ஷன் வர்றதுனால மக்களுடைய ஆதரவு நெத்தன்யாவுக்கு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா வந்து எலெக்ஷன் வர போதுங்கும் போது இன்னி இவரை வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணுங்கிற ஐடியா வந்தனால நெத்தன்யா வந்து ஒரு பெரிய டென்ஷன்ல தான் இருந்துட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப எங்கேயாவது வந்து போற செஞ்சாவது நம்ம என்ன பண்ணிடணும், வெற்றியை காமிச்சு மக்களுடைய மனதில் இடம் பிடிக்க மாட்டோமான்னு பாக்குறாங்க. ஏன்னா அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து வளர்த்தப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஒரு 30 ஆண்டுகளாவே அவங்களுடைய பள்ளி கல்லூரிகள்ல கூட வந்து பாடமாக வந்து பாலஸ்தீனத்தை வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது, பக்கத்தால் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி வளர்த்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி போர் வெற்றியே வந்து அந்த மக்கள் ஆட்சியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குங்கிறதுனாலதான் இன்னும் போர் முயற்சியே வந்து நெத்தன்யா வந்து எடுத்துக்கொண்டு இருக்காரு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள்.